விடுவோம். நான் இதில் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். நான் இப்போ நீங்கள் இவ்வளோ கருத்துக்கள் எல்லாம் செய்கிறீங்க. இப்போ ஆனால் உங்களோட இதில் இருந்து பதிவுகளை பார்க்குறேன். நான் 2009க்கு பின் எம் இனத்தை மீண்டும் எழும்ப முடியாது வைக்க இலங்கையும் இந்தியாவாலும் உருவாக்கப்பட்டவர்கள், இலங்கையாலேயும் இந்தியாவாலேயும் உருவாக்கப்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சி, அவர்களுக்கு துணையாக ஆக்ஸ்போர்ட் வரலாற்று மையம், ஈழத்தில் சைக்கிள் கட்சி, அவர்களுக்கு துணையாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு டிசிசி. இப்படி எல்லாமன்னா நாங்கள் அவர்கள் எல்லாத்தையும் விமர்சித்து கொண்டாண்ட நாங்கள் எந்த இலக்கு அடைய போகிறோம்னா இல்லை. இதில் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை இதில் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட், எங்களுடைய மண்ணை நீங்கள் தொட்டது. இது என்னன்னு சொன்னால், சைக்கிள் கட்சியினுடைய உருவாக்கமும் அவர்களுடைய கொள்கைகளும் 2014 நான் வெளியில் வந்த பிறகு அதை பார்க்கின்றேன். அவர்கள் ஒரு நாடு இரு தேசம் என்று கொண்டுதான் இருந்தவர்கள். அதற்கு இடையில் என்ன சந்திப்புகள் தமிழரசு கட்சி நிகழ்த்தப்பட்டாலும் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டு ஒரு நாடு இரு தேசம் என்ற கொள்கையோடு அவர்கள் நின்றவர்கள். அப்படி நிற்கும் போது இந்த ஓசிலேட் பெறப்படுகிறது. இந்த ஓசிலேட் பெறப்பட்ட பிறகு ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது தான் இந்த பொது வேட்பாளர். இந்த பொது வேட்பாளரை அப்படி நாங்கள் வெளியில் வந்து சொல்லுகின்றோம், அப்படி ஓசிலேட் போடு நாங்கள் நிற்கின்றோம், எல்லாருமாக ஒன்று சேருங்கள் என்று உடனே எங்களுடைய நண்பர்களை சந்திப்பதற்குரிய ஏற்பாடு செய்து யாழ்ப்பாணத்தில் அது நிகழ்த்தப்படுகிறது. பல தலைவர்களிடம் நாங்கள் உரையாடினோம். சொன்னார்கள், நாங்கள் ஒதுங்குகின்றோம், புதியவர்களும் வரட்டும் என்றார்கள். அப்ப இது ஒரு வடிவமாக்கப்பட போது ஒரு கல்லில் 2 மாங்காய் நாங்கள் சர்வதேசத்தில் செய்ய போகின்றோம் பலத்தோடு ஒன்றுதான் நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டோம். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், சைக்கிள் கட்சி ஏறி ஒவ்வொரு கடைகளாக ஒவ்வொரு இடங்களாக போய் இதுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று பிரச்சாரத்தை செய்தார்கள். அப்ப இன்றைக்கு அவர்கள் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டுக்கு போயிட்டு எங்களுடைய தமிழீழம் என்ற கோட்பாடை உடைக்கின்றார்கள். தாங்கள் சமஷ்டி பெறப் போகின்றோம் என்று. அப்ப சமஷ்டியினுடைய வடிவத்தை அவர்கள் எங்களுடைய மக்களுக்கு கொண்டு வந்தவர்கள் கிடையாது. அந்த இடத்தில் நாங்கள் அது விமர்சனம் அல்ல, நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்பதை நியாயங்களோடும் அழுத்தங்களோடும் நாங்கள் சொல்லி இருப்போம். இப்ப அவர்கள் உண்மையிலேயே ஒற்றையாட்சி வருகிறது என்றால் அதுக்கு ஒரு முறைப்பாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பேசியிருப்போம். இன்றைக்கு நேற்று அப்படி ஒரு ஏற்பாடை அவர்கள் செய்கின்றார்கள். இப்படி ஒரு வரையறையை செய்யும் போது அது உண்மையாகவே நாங்களே வரவேற்று கூட நிற்போம். ஆனால் கண்ணுக்குள் என்ன விடயம் இருக்கிறது என்றால், ஏற்கனவே ஒரு விடயத்தை தோற்கடித்தவர்கள் எம்மை தோற்கடிப்பார்கள் என்ற எண்ணங்களோடு இந்த விதைகள் விடப்படும். இதுக்கு டிசிசியை பொறுத்தளவில் என்னவென்றால், டிசிசி சைக்கிள் கட்சியோடு நிற்கிறது. அப்ப சைக்கிள் கட்சியோடு நிற்கின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும்? இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டங்களை சேர்த்து அவர்களோடு உரையாடி இதை சரியான முறையில் பலப்படுத்த வைக்க அவர்கள் என்றால், ஏற்கனவே நான் இங்கே வந்து பார்த்துட்டேன், இந்த ஈழத்தை தாங்கியவர்கள் மீது அவ்வளவு வன்மம் இருக்கிறது. அப்ப நாங்கள் இதற்குள் போக முடியாது என்றால், அவர்கள் நாங்கள் இல்லாமல் இங்கே கட்டமைப்புகளை உருவாக்கியவர்கள், இங்கே இருக்கின்ற அமைப்புகளும் அப்படித்தான். அப்ப அவர்களை நாங்கள் தொந்தரவு செய்து விடாது. எங்களுக்கு தேசிய தலைவர் காட்டிய பாதையின்படி என்னுடைய மனதுக்கு நான் சரியாக வாழ வேண்டும், அதற்கு நான் வாழுகின்றேன், அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் அவர்கள் தான், ஒரு அமைப்பு வைத்திருக்கிறவர்களும் அவர்கள் தான் யோசிக்க வேண்டும். ஆனால் நான் என்ன செய்தோம் என்றால், சைக்கிள் கட்சியை விமர்சிப்பதற்குரிய முக்கியமான காரணமே தமிழீழ கொள்கையை தோற்கடிக்கும் போது எல்லாமே தோற்கடிக்கப்படும். அப்ப நாங்கள் எங்களுடைய தமிழீழத்தோடு போக வேண்டும், சுயநிர்ணய உரிமையை பெற வேண்டும். இது இதனுடைய சத்தியம், அவ்வளவுதான். நீங்க வேற ஒன்றும் குழப்பாது. கொள்கையை தோற்கடிச்சவை என்று சொன்னீங்க, எந்த பாயிண்ட சொல்றீங்களா? அது சைக்கிள் கட்சி வாக்குகளே போட வேண்டாம் என்று தோற்கடித்தவர்கள். நீங்க சொல்ற ஜனாதிபதி பொது வேட்பாளரை சொல்றீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, வளமையா ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிச்சு கொண்டு வராது. அது நாங்களும் ஒரு காலத்துல 2009க்கு முன்னாடியும் புறக்கணிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற உணர்வு தமிழ்நாட்டில் போய் எங்களுக்கு நீங்க சமஷ்டி வேணும் என்று ஒரு முறை இந்தியாவுக்கு வலுவ செய்யுங்க என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட போய் நகல் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப நாங்கள் கேட்டது இங்க குறைந்தபட்சமான ஒற்றையாட்சியை நாங்கள் விரும்புறோமான ஏற்றுக்கொள்வோமா? இப்ப ஈழத்தமிழனுக்கு என்று சொல்லி தன்னிடம் இருந்த நாடை பறித்து வைத்திருக்கின்றார்கள். இப்ப ஈழத்தமிழருக்கு நாடு இல்லை என்று இங்க யாரும் சொன்னவர்கள் கிடையாது. அக்டோபர் 28, 29 வரைக்கும் பேச்சுவார்த்தை 2006 ஜெனீவாவில் நடைபெற்றிருக்கிறது. நாங்கள் ஒரு அரசு, ஒரு தேசிய இனம் என்பது இங்கே நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலுவையில் இருக்கின்ற நாடு தோற்று நிற்கிறது. அவர்கள் ஒற்றையாட்சியை கொண்டு வந்தால் என்ன, அல்லது இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தால் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் போக வேண்டிய முறைமை இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஒரு வடிவம் அமைப்போம். அதற்கு நாங்கள் எப்படி ஒரு ஸ்கொட்லாந்து போன்ற சில வடிவங்களை எங்களுடைய முன்னோர்கள் இங்கே அதற்கு ஏற்பாடுகளை செய்கின்றது போன்று எல்லோரும் சேர்ந்து செய்வோம்.
சரிங்கண்ணா படிவங்கள் 2000 இருக்கிறது. ஓகேண்ணா சுருக்கமாக போங்கண்ணா 2006 நீங்கள் சொன்ன அக்டோபர் ஓகே அது நான் தெரிஞ்ச விஷயம். அதுல இருந்து நீங்கள் வரும் வரைக்கும் இந்த இடைவெளிக்குள்ள பிடிஎஃப் பிரித்தானிய தமிழ் பேரவை டிஜிஜி இது போன்ற ஆட்கள் இந்த இந்த பணியை செய்யலைன்றீங்களா? கண்டிப்பா செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க யாரையுமே எதிர்த்து நான் சொல்லவே மாட்டேன். அவ பிடிஎஃப் அரசியல் ரீதியாக பயணிக்கிறது. கட்டமைப்பு வந்து நீங்க சொன்னீங்களே முதல் இந்த அடையாளங்களோட உள்ள போகலாண்டு அவங்க அந்த பணியோட நிக்கிறவங்க மக்களுடைய தேவைகள். ஆனா அவங்களுடைய தீவையோ இளையோர் செயற்பாடுகள் அதிகமா இருக்குது, நிதி பங்களிப்பு அதிகமா இருக்குது. இப்ப அப்ப என்னன்னா நாங்க எரியலா இல்லோன்னு இல்ல இல்ல இப்ப என்னன்னா எங்களுக்கு தேவை என்னன்னா இந்த இப்ப எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்கிறது. இந்த 2 வருடங்களில் ஓசிலைப்பை பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். இன்னும் ஒரு புறம் எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கு அனைத்து வேலைகளும் செய்ய வேண்டும். இப்ப நீங்கள் எல்லாரும் இப்ப ஒரு 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 பயங்கரவாத தடை சட்டம் வருகிறது, மாற்றப்படுகிறது. அது எமக்கு என்ன விதிமுறையில் வருகிறது என்பதை நாங்கள் நீதிமன்றங்கள் ஊடாக பெறுவதற்கு எங்களுடைய அரசியல் கட்சிகள் இங்கே தயாராக இல்லை என்றால் அவர்களே எங்களுடைய அந்த அடையாளத்தை களைந்து எறிந்து விட வேண்டும் என்று அப்படியே துண்டு துண்டாக உடைத்து எறிந்து விட்டார்கள். அப்ப புலத்தில் இருக்கிற மக்கள் தான் இங்கே பலமாக இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் தான் கேட்கணும். நான் உலகத்தமிழர் கிடையாது, நான் ஈழத்தமிழன், என்னுடைய மண்ணிற்கு நீங்கள் சுயநிர்ணய உரிமையை தர வேண்டும் என்று நாங்கள் தான் வடிவங்களை அமைக்க வேண்டும், இங்க இருக்கிற அமைப்புகள். அதற்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற இந்த சிறார்களினுடைய அரசியலை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அங்கே இப்படித்தான் இருக்க போகிறது அரசியல். நாங்கள் ஒரு புலத்தில் இருக்கின்ற இந்த அமைப்புகளும் கல்வி ஆசான்களும் எங்களுடைய மக்களும் இதை சரியாக அரசியலை முன்னெடுக்காத வரை எங்களுடைய தேசத்தின் அரசியல் இப்படித்தான் இருக்க போறது. அது வார வருடம் அப்படியே இந்த அனுராலை விழுங்கிவிடும். அதுக்குத்தான் நாங்கள் இப்படி உங்களோட பிரச்சாரம் செய்கின்றோம். நீங்கள் இங்கே உருவாக்குங்கள், மக்களை மீண்டும் தயார்படுத்துங்கள். என்றால் முதல் என்ன இதில் இன்னொரு உளவியல் இருக்கிறது என்றால் இதற்கு முதல் எல்லா அமைப்பையும் நடத்தியவர்கள் எல்லோரும் வயதானவர்களாக என்று மெல்ல மெல்ல 4 சிவத்துக்குள் இருக்க பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகள் இன்றைய தலையெடுக்கின்றார்கள், அவர்களுடைய பிள்ளைகளும் தலையெடுக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு நீங்கள் கற்பித்து அதை ஒன்று சேர்த்து ஒரு பெரும் எழுச்சியான ஒரு வடிவத்தை இங்கே உருவாக்க வேண்டுமே தவிர உங்களுடைய பணத்தையும் பலத்தையும் இங்கே இரண்டையும், ஒன்று ஆள் பலம், இன்னொன்று எங்களுடைய பணபலம், இரண்டையும் நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் செலவழிக்கின்றோமே தவிர ஊடகங்கள், முதலில் ஊடகங்கள் எல்லாம் அண்ணன் சீமாண்ட காணொலியை போடுவதை தவிர 13ஆம் தேதி 1ஆம் மாதம் இறுதி களமுனையின் எச்சங்களால் வரப்பட்ட அந்த 23 குடும்பமும் அதை எடுத்து போட்டவர்கள் கிடையாது. 2 ஊடகம் போட்டது, ஒன்று சுவிஸில் இருக்கின்ற ஒரு ஊடகமும் இன்னும் ஒன்று லங்காசிரியும். இரண்டையும் விட யாருமே அதை கொண்டு வந்து ஒரு உளவியல் ரீதியாக இந்தியாவையும் இலங்கையையும் ஒரு ஆட்டி வைத்தவர்கள் கிடையாது. அப்ப இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த சூட்சம அரசியலை எல்லாம் ஏன் செய்யல எங்கட மக்கள். சரி என்ன இப்ப நீங்க யாரும் கதைக்க போறீங்களா? இல்ல எல்லாரும் நம்புற மக்கள் ஓகே ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நான் நீண்ட நேரம் கதைக்கிற அழகு இல்லை, நான் முடிச்சிடுறேன். ஆனா இப்ப தாயகத்தில் எங்களோட தமிழ் தேசிய பரப்பில் தமிழரசு அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கால தமிழ் தேசிய மக்கள் முன்னாடி இருக்கட்டும், புலம்பெயர் தேசத்துலேயும் கட்டமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அவங்களுக்கு இவன் பின்னால் நிற்கிறதால தான் அதுதான் உங்களுடைய கோபம், அதால தான் விமர்சிக்கிறீங்கன்னு. இல்லை, இது விமர்சனம் இல்லை, நோ, கடைசி வரைக்கும் இல்லை. இது உணர்வு. என் தேசம், என் நாடு, என் மக்கள், என் தலைவர், என் மாவீரர்கள், அது அங்கே எல்லாம் மாறப்பெற்றால், அங்கே எல்லாம் வடிவம் பெற்றால் என் தேசம் அழிந்துவிடும். இந்த உணர்வை நீங்கள் யாருக்கும் கடத்தாதீர்கள், புலத்தில் எங்கே இருந்தாலும் அனுமதிக்காதீர்கள். அதான் கடும் மோசமான ஒரு வார்த்தையை சொல்றீங்கன்னா, இலங்கையால் இயக்கப்படுகிறேன்னு அது பிழைக்குதல்லோண்ணே, அது கீழே மக்கள் குடும்பம் இருக்கு பொருங்கண்ணே. அந்த அமைப்புக்கு கீழே இப்ப நீங்க இருக்கிற நாடுகள்லையும் சரி, ஜெர்மன், சுவிஸ், பிரான்ஸ், யூகே எல்லா நாடுகள்லயும் அந்த நிர்வாக கட்டமைப்புக்கு கீழே ஒரு தொகையான மக்கள் இருக்கணும், டிஜிஜிக்கு கீழே ஒரு தொகையான மக்கள் இருக்கணும், பிடிஎஃப்க்குன்ட்டு ஒரு மக்கள் குடும்பம் இருக்குது. சரி, இவங்களை எங்களோட தேவரணை வரலாற்று மையம் அவங்களுக்குள்ளே மக்கள் குடும்பம் இருக்கு. இதை நான் எப்படி நீங்கள் இப்படி எல்லாம் தூக்கி போடாமல் சாதுரியமா கதைச்சு அணுகி கொண்டு போறதால என்ன வந்தது விமர்சிக்காம? இப்ப எனக்கு அவங்கள தயாபரன் என்று சொல்ற இந்த வரலாற்று மையம் தான் இந்த புலத்தில் இருக்கின்ற இந்த இத்தனை வடிவங்களையும் அரசியல் வடிவங்களையும் கசக்கி எறிந்ததே முதல் அவர்கள் தான். இந்த சீமான் என்கின்ற இந்த இந்தியாவுக்குள் எங்களை முடக்கி வைத்திருப்பதே அவர்கள் தான். அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் இங்கே எவ்வளவு வேலை எங்களுக்கு இருக்கிறது, அவர்களுக்கு சாட்சியம் அளித்தார்கள். இந்த ஓசிலைப்பை பலப்படுத்தலாம். என்ன பிரச்சனை இவர்களுக்கு?
ஓசிலப்பை பலப்படுத்துறதுக்கு வந்து நிற்பதற்கு என்ன பிரச்சனை? அந்த நிதிகளை அங்கே கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? கனடாவில் இருக்கின்ற வேறு நாடுகளில் இருக்கின்ற இளையோர்கள் இன்றைக்கும் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். டிக்கெட்டை போட்டு கொடுப்பதற்கு என்ன பிரச்சனை? அவர்கள் வந்து தங்குமிட இடவழியை செய்வதற்கு அவர்கள் என்ன பிரச்சனை? இவர்கள் என்னவென்றால் அவர்களே உலகத்தமிழர் மையங்களும் உலகத்தமிழர்களே தங்களை ஒரு ஈழத்தமிழன் போராடியவன் என்று தன்னை காட்டிக்கொண்டு தன் மண்ணையை அழிக்கின்ற வேலையை அவர் செய்து கொண்டார். இந்த பேரே பாருங்கள். ஒரு போராளியானவர்கள் அல்லது போராளியாக இருந்தவர்கள் தன் தேசத்துக்காக மடிந்த நண்பர்களையும் தேசத்தையும் மறந்துவிட்டு இவர்கள் உலகத்தில் கல்லறை கட்டுகின்றார்கள். என் மண்ணில் மடிந்த அந்த தெய்வங்களுக்கும் அந்த விதைகளுக்கும் என் மண்ணில் நான் கல்லறை கட்டுவதற்கு என் உயிருள்ள வரைக்கும் நான் ஓடுவனா, அல்லது இங்கே இருக்கின்ற அந்த மன உளவியலை நான் தடுப்பதற்காக கல்லறை கட்டுவேனா? ஓகே, அப்ப நிப்போம் ஒரு நிமிஷம் நின்று போவோம். ஏற்கனவே சுவிஸ்லேயும் ஒரு சின்ன துயிலம் இல்லம் இருக்குன்ற நான் அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு தெரியாது, அறிஞ்சிருக்கிறேன். அதை சரிக்க போலியோ நீங்க திருத்திக் கொள்ளுங்க. ஆனால் இப்ப இந்த சேவையை வலுக்கட்டாயமா அந்த யூகே வாழ் மக்கள் தான் இந்த எங்களுக்கு ஒரு துயிலம் இல்லத்தை ஒன்று அமைக்கணும் அவர்கள் இந்த காணி இதெல்லாம் வாங்கி செய்யுங்க. அதுல விமர்சனங்கள் இருக்கு. எனக்கு அது சரிப்படியே நான் சொல்ல வரையில. நான் என்ன சொல்றேன், அதையும் பல மக்கள் குழுமம் விரும்பி இருக்குது. இப்ப மக்களே நாங்க இது விரும்பல. இது திட்டமிட்டு உளவியல் ரீதியாக எங்களை மக்களை சாந்தப்படுத்துவது. இது ஒரு நடவடிக்கை. எங்களோட மக்கள் குமுறி கொண்டு இருக்க வேண்டும். எப்போது எனக்கு கார்த்திகை 27 வரும், நான் எப்போது என் தேசத்துக்கு போய் என் மன்னவர்களுக்கு நான் விளக்கேற்றுவேன் என்ற அந்த குமுறை இருந்தால் தான் விடுதலை. இதைத்தான் தேசிய தலைவர் உடனே அந்த கொட்டகைகளை அன்று இருந்த பொறுப்பாளர்கள் கலைந்து எறிந்தார்கள். உடனே அதை செய்வார்கள், உடனே கலைந்தெறிவார்கள், உடனே படம் வைப்பார்கள், உடனே எடுப்பார்கள். அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள. நாங்கள் அங்க இருந்த போது 2009க்கு முன்னாடி நாங்க இருந்த போது புலம்பெயர்ந்த மண்ணில் மாவீரனால் மிகவும் எழுச்சியாக பிரமாண்டமா நடந்ததுதான். இல்ல, உங்களுக்கு நீங்க கல்லறை கட்டுவதை பற்றி பேசின நாங்கள் அது வடிவங்கள் செய்யக்கூடாது. எங்களுடைய மண் விடுதலை பெறும் வரைக்கும் நாங்கள் எங்கேயும் வைக்கக்கூடாது. இந்த மனித உரிமை சாசனம் தம்பி தரனுக்கு நான் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறேன். அதில் ஒரு வேண்டி படிங்கோ. அதுல 30 அடக்கங்கள் இருக்கிறது. அந்த 30 அடக்கங்களும் நீங்கள் படிக்கின்ற போது எங்கள் மண்ணில் தேசிய தலைவர் எவ்வளவுக்கு பதப்படுத்தி இந்த மாவீரர்களின் கல்லறைகளை எங்கள் மண்ணில் ஊண்ட வேண்டும் என்பது அதுதான் எங்கள் இனத்தின் அடையாளம். அதை யாராலும் பிரித்து விட முடியாது என்கின்ற அந்த ஒரு நெருக்கத்தையும் உண்மையையும் கொண்டு வந்து வைக்கிறார். நீங்க இந்த இடமெல்லாம் வைப்பது உலக தமிழர்களுக்குள் எம்மை கலந்து விடுவது. அந்த கலந்து விடுதல் ஈழத்தமிழரின் அடையாளத்தை அளிக்கும். அதில் நான் சுருக்கமாக கேட்கிறேன். இந்த பொறிமுறை ஐநா விடயத்துக்குள்ள இந்த விஷயம் செய்யறதால எங்களுக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்துகின்றது என்று நீங்க சொல்றீர்கள். சரி, இத நாங்கள் அவைகளோட விவாதிப்போமே. ஏனென்றா உண்மையிலேயே எங்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு இன அழிப்புக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கணும் இந்த சபையில. அது நான் ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு இந்த மாதிரியான செயற்பாடுகள் இடையூறாக இருக்கிறதுன்றத உங்களோட லோ, அதாவது யுவனுடைய லோ சொல்லுகிறதால் நாங்கள் அதே இவையோட நாங்கள் கதைக்கக்கூடாது. எதை பற்றி நீங்க எதை பற்றி கேட்குறீங்க? இந்த துயிலம் இல்லம் யூகேல கட்டின விஷயம். துயிலம் இல்லம் கட்டுவது தப்பன். நீங்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்றால் துயிலம் இல்லத்தை புலம்பெயர்ந்த மக்கள் கட்ட வேண்டும் என்று நீங்கள் அப்படி நினைத்தீர்கள் என்றால் அதுதான் எங்களை கரைத்து விடுவது. அதற்கு பேரப்பன் அரசியலில் கூடி வாழுதல் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த கூடி வாழுதல் தான் இலங்கை அரசாங்கத்துக்குள் எங்களை கலைத்து விட பார்க்கிறார்கள். இலங்கையோடு கூடி வாழுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதில் என்னென்றால் முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒரு தேசத்திற்காக போராடி ஒரு தேசத்தை உருவாக்கி வாழ்ந்தவர்களுடைய மறவர்களினுடைய கல்லறைகள் உலகத்தில் அவர்கள் விடுதலை பெறும் வரை வைக்கக்கூடாது. அதுதான் தேசிய தலைவர் இருக்கும் வரை எங்கேயாவது நீங்கள் ஒரு கல்லறை இருந்தால் அதை நீங்கள் எனக்கு காட்டுங்கள், அல்லது இருந்த இடத்தில் இருந்ததென்று சொல்லுங்கள். ஏன் அவர் செய்யவில்லை? அருகிலேயே இந்தியாவில் மடிந்த மாவீரர்களின் நினைவு கற்களை ஏன் நட்டினார்கள்? இங்கேதான் இருக்கிறது. இது என்னென்றால், இந்த அரசியலில் இந்த சர்வதேச மனித உரிமை காலனித்துவத்திற்கு பின்னால் ஒரு உண்மை இருக்கிறது. என்னவென்றால், பதிப்பு 1 அவர்கள் வைத்திருப்பது பூர்வீக விடுதலை. அவர்கள் மொழியும் வைக்கவில்லை, அல்லது இதுவும் வைக்கவில்லை, பூர்வீகம் என்ற ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். அப்போ பூர்வீகம் என்பது எமது வடக்கு கிழக்கு. என் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். படிப்படியாக நாங்கள் அந்த நாட்டை உருவாக்கினோம். எங்களிடம் எல்லா நிர்வாகங்களும் இருந்தது, இராணுவமும் இருந்தது, எல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதன் பேச்சுவார்த்தையும் இதுக்காக
மேடைகளில் ஏற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த கல்லறையை நீங்கள் வைப்பதால் என்ன சொல்ல வருகிறது என்றால், உங்கள் மனங்களில் உளவியலாக ஒரு யுத்தத்தை தொடுக்கின்றார்கள். கல்லறையை ஏற்றுக்கொண்டால் கூடி வாழுதல் என்று அதற்கு அர்த்தம். அதை உங்களுக்கு மெல்ல மெல்ல சர்வதேசம் திணிக்கிறது. இதை நீங்கள் களைந்து எறியாமல் இதை செய்யாதீர்கள் என்பதைத்தான் தேசிய தலைவர் உங்களுக்கு அன்று அவர் இருக்கும் வரை இதை கொண்டு போயிருப்பார். இன்றைக்கு எல்லாரும் தேசிய தலைவராக மாறிச்சினோம், எல்லாரும் இன்றைக்கு அரசியல்வாதிகளாக மாறிச்சினோம். அப்ப இதால இந்த குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும், மக்களுக்கும் இருக்கும். அவர்கள் கும்பிட்டுட்டு போயிருப்பேன். இப்ப ஒரு எங்களுக்கு எங்கட முள்ளிவாய்க்கால் வரைக்கும் கல்லறையில் இருந்தது. உதாரணத்துக்குன்னா நான் என்னுடைய புரிதல் சரியோ தெரியல, நீங்க எதை சொல்றீங்கன்னு தெரியல. இப்ப நாங்க ஜாழ்ப்பாணத்தை விட்டு வந்துட்டோம் ஜால, ஆனால் பிடிபட்டுட்டு. ஆனா அப்புறம் சமாதான கால பகுதி போயிருக்க கொடிகாங்கோப்பாயெல்லாம் கல்லறை காட்டு துயிலம் கட்டினது அன்னைக்கு பண்ண மற்ற ஆக்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. நாங்களும் இதுல நிக்கிறோம், தொடர்ந்து அப்படியே போய்கொண்டே இருக்குது. சரி அதே சரி நான் வந்தவருக்கு டைம் கொடுத்துட்டு கதிர் அண்ணா, அடுத்தது வந்து எங்கட ரதன் அண்ணா. நான் அந்த ஆரம்பத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன் இல்லையா, மேல் ஏறி சொல்லுங்க. அதற்கான விடை கடைசியாகத்தான் எனக்கு கிடைத்தது கதிர் அண்ணா மூலியமா. நீங்க பாத்திருப்பீங்க என்னுடைய கேள்வியினுடைய அந்த உள் நோக்கத்தை நீங்கள் அழகா பாத்திருப்பீங்க. நான் அடிக்கோள் விட்டு அதைத்தான் காட்ட சொன்னேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய இனம் வேறு திசையை நோக்கி செல்றதுன்றத நாங்கள் சும்மா இப்படியே சொல்லி போட்டு போகல. அது இல்லையா, இப்ப ஒவ்வொரு ஆள் கொடுக்குற அந்த விளக்கத்தின் அந்த தன்மை வந்து சரியான இடத்துல போய் சேர வேணும். இந்த விளக்கத்தை வந்து திகழவன் கொடுத்த ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த சமுதாயத்துல, புரியுதா? இதற்காகத்தான் நான் அதுக்குத்தான் அந்த அடிக்கோள் விட்டு காட்டியிருந்தேன். இவர்கள் இப்படியான ஒரு அரசியலை உருவாக்குகின்றார்கள், இப்படியான ஒரு பிம்பத்தை விதைக்கின்றார்கள், இப்படியான ஒரு ஈழத்தமிழர்கள் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை நான் காட்டியிருந்தேன். கடைசியாக இவ்வளவு ஒரு கருத்து அரங்காடங்கள்ல வந்து இவ்வளவு பெரிய ஒரு கருத்து பல வேற வேற திசைக்கு இல்லாம ஒரு மாதிரியாக கடைசி கட்டத்துக்கு வந்தது பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுக்கு பிறகுதான் நான் கொஞ்சம் புண்ணையிட்டேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிட்டதான் நான் இறங்கி போனான். ஏன்னா நான் கேட்ட கேள்வி என்ன அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்ததென்னோ, அவர்களுக்காக இவர்கள் ஆதரவு என்ற பேர்ல வந்திருந்து நாங்கள் என்னத்தை நிறுவ வாரம் என்னத்தை சொல்ல வாரம் என்று சொல்லி கூட கேட்கக்கூடிய தன்மையிலேயோ அந்த இதிலே இவர்கள் தயாராக இல்லை. அப்ப இதுல இருந்து நாங்கள் சம்பாதனை செய்வது என்பதுன்றது வந்து அவ்வளவு பெரிய பொருத்தமா இருக்காது இல்லையா? அவர்கள் மரபையும் மாம்பையும் தாண்டி அவர்கள் அப்படி ஒரு விடயத்தை செய்யக்குள்ள அதுல நின்று நாங்கள் உரையாடுவதில் பிரயோசனம் இல்லை என்று சொல்லித்தான் நான் கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கினான். ஆனா நன்றி, என் அருமையான கருத்து. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆக இப்பத்தைய காலகட்டத்துல வந்து இது ஏன் நாங்கள் வந்து இந்த இந்திய அரசியல் எங்களுக்கு இப்பொழுது வந்து அவசியம் இல்லையே, ஒரு பிரச்சனை தான் முக்கியம் என்று ஒவ்வொரு ஈழத்தமிழனும் புரிந்து விட்டு எங்களோட ஒவ்வொரு ஆளும் அதுக்காக பாடுபட வேணும். இப்பொழுது வந்து இப்ப சீமான் அண்ணையுடைய அரசியலோ வேற அரசியலோ எங்களுக்கு முக்கியம் அல்ல என்றுதான் எங்களுடைய கூட்டாகவும் இருந்தது. அது என்னுடைய கேள்வி துணை உங்களுக்கு மாறி விளங்கப்பட்டிருக்கும் இல்லையா? நிச்சயமா இது அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. இதுல நீங்க வச்சதுல முதலாவது தமிழர்களினுடைய ஈழத்தமிழர்களுடைய இன்றைய பணியை மிக சிறப்பா 2 வார்த்தைகளோடு முடித்திருக்கிறீர்கள். இந்த ஓசிலைப்பை பலப்படுத்துவது. மிக்க நன்றி. அந்த விடயத்தை புரிந்து கொண்டவருக்கு கதிராய நாங்களும் ஈழத்தமிழர் கருத்தரங்கம் உங்களை இருகரங்கூப்பி வேண்டி நிற்கிறது. நன்றி. அதைதான் நான் ஏற்கனவே ஒரு கேள்வியில கூட கீழே எழுதியிருந்தேன். உங்களுக்கு வந்து இதே கேள்வியை வந்து கதிரண்ணா மாறி உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லி, ஏன் இப்பொழுது சீமான் அண்ணையுடைய அரசியல் எடுத்து வச்சு காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க? தமிழர்களுக்கான பணி இருக்குத்தானே எங்களுக்கு. அந்த பணியை தமிழர்கள் ஒழுங்கான வண்ணம் கையாளவில்லை என்பதை இப்ப நாங்கள் இந்த இணையதளம் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கு தெளிவூட்டலை செய்கிறோம் என்றதான் உண்மையான கருத்தாகவும் வருது. செய்திருந்தால் இந்த விடயம் இன்றைக்கு நடந்திருக்காது. நீங்கள் வேறொரு போர்வைகள் நின்று பயணிக்கின்றீர்கள், எங்களுடைய பிரச்சனையை பார்க்காமல் நீங்கள் வேறொரு இடத்தில் இருந்து உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்டிக்கொண்டு நிற்கிறீர்கள் என்றதுதான் நாங்களும் சொல்ல வரோம். அவ்வளவுதான். நன்றி அண்ணையாக்கள், எடுத்ததுக்கு நன்றி. அருமையான கருத்தடங்காடல். பல நேரத்துக்கு பிறகு இதுக்கு ஒரு வெற்றி கிடைச்சதை நினைச்சு மகளுக்கு உட்பட்டேன். நன்றி. நன்றி அண்ணா. அழைக்கலாமா இப்ப நான் ஹரிசன் கேட்டு போற அவர் வந்திருக்கிறார். அவர் கேட்டு போற உங்களுக்கு நேரத்தை தருவேன். ஹரிசன் கதைக்க போற கேள்விகள் இருக்கான? இல்ல நீங்க கதைங்க, நான் கேட்டுக்கொண்டேன். ஓகே. ஓகே. இன்னும் ஒருவர் நிற்கிறார். அவர் நித்திர சொல்றார் போல இருக்கு. குரட்டை வெடிச்சதம் கடிக்குது. மக்கள் புலிகள் நிக்கிறீங்களாண்ணா? நான் தான் மியூட் பண்ணேன். குரட்டை வெடிச்சதம் கடிச்சது மியூட் பண்ண ஒரு மியூட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, வேந்தன் தொடருங்க. அவர் வந்தா பார்ப்போம். சரி, மற்றவரும் பேசக்கூடியவர். நன்றி.
நன்றி ஐயா. மற்ற- கீழே இருந்து மற்ற- கேட்டு உங்களுக்கு கேள்விகள் இருந்தா வாங்க. சொல்லுங்க வேந்தன் அண்ணா. என்னுடைய முரண்பாடுகளும் உங்களுடைய கருத்தியலோட இருந்த முரண்பாடுகளை நான் வெளிப்படையாக இதில் வந்து கதைச்சிக்கிறேன். நான் என்னண்டா, இப்போ நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவு இருக்குதுன்னு, எனக்கும் அந்த வேலை ஒரு வெற்றிகரமாக கொண்டு போய் முடிக்கணுமன்றதில் எனக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த விமர்சனங்கள் எல்லார் மீதும் கொண்டு போகிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ நாங்கள் இப்படியோ எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு போனோம்டா இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறதுன்றது. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் கனடாவில் இருந்து இப்போ இந்த விஷயம் கூட இப்போ நீங்கள் செய்கிற இந்த ஐநா பொறிமுறை விடயங்கள் கூட ஒரு குரூப்பாக செய்யணும். அப்போ அதில் ஒரு டீம் ஒர்க் இல்லையா, இதுக்கும் இல்லையா, சம்மந்தம் இல்லையாண்டு நான் வந்து இந்த நீங்கள் இருக்கிற நாடுகள் இல்லை, நான் இருக்கிறது வேறு. அப்போ கேள்வியை கேட்கறது இல்லை, அவை வேறு, நாங்கள் வேறு. அப்போ ஒரு திக்காக போவைக்கெல்லாம் இது சிதைப்பட்டு போகுதே. இது ஒரு எல்லாமே ஒரு டீமாக நின்றீங்கன்னா தான் இதை வெற்றி அளிக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், நீங்க நல்ல ஒரு கருத்தாடல், இது ஒரு எங்களோட மக்களிடையே குழம்பி இருக்கிறது விளங்கப்படுத்துவேன் என்றால், எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமைக்கு தனியே நின்று கொண்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லுவது போன்று நான் தொடர்ச்சியாக சொல்லுவதுதான், ஈழத்தமிழர்கள் எங்களுடைய அமைப்பை நிறுவி நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளின் ஒரு பிரதிநிதியை நாம் எமக்குள் நிறுவுவது, சட்டப்படி ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிறுவ முடியாது, நாம் எமக்குள் நிறுவது, ஈழத்தமிழர்கள் சார்பாக நாங்கள் ஒரு பிரதியை நிறுவி செயலாளர் பொருளாளர் என்ற ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது இது பலப்படும் என்பதை நான் தொடர்ச்சியாக இங்கே வந்ததிலிருந்து 2 வருடங்களாக பேசிக்கொண்டிருக்க நல்ல கேள்வி. மற்றது இன்னொரு விடயம் என்னவென்றால், இப்போ எங்களை போன்றவர்கள் வந்து நாங்கள் ஒரு சாட்சியங்கள், இந்த சாட்சியங்கள் நாங்கள் அதோடே நிற்க வேண்டும். இப்போ ஒரு அறிக்கை எழுதுகின்ற எங்களுடைய பொஸ்கோண்ணா அவர்கள் எல்லாம் போன்ற மாதிரி ஒரு அறிவார்ந்த சமூகங்களை நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவது போன்று நிற்க வேண்டும். இன்னொரு புறம் ரவி அண்ணா, இன்னொரு புறம் கிருபா அண்ணா, அதே போல இதற்கு முதல் பணியாற்றிய பலர் உருத்துகுமார் அண்ணாக்கள் போன்றவர்கள், இன்னும் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், இன்னும் பல சகோதரிகள் இருக்கிறார்கள், இன்னும் பல மாணவர்கள் இருக்கிறார்கள், இளையோர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்க பணியை செய்கின்றனர். இப்ப ஒரு அமைப்பை நாங்கள் நிறுவாமல், அதாவது ஒரு நிரந்தர பிரதிநிதியை ஈழத்தமிழர்களினுடைய ஒரு அமைப்பு இதில் நின்று தலைமையேற்று இதை செய்யாமல் இங்கே எல்லாத்தையும் நாங்கள் வழிமொழிந்து விட முடியாது. ஆனால் இந்த என்ஜிஓக்கள், மனித உரிமை பேரவையோடு வேலை செய்கின்ற இந்த அன்பார்ந்த பிள்ளைகள் தாங்கள் இந்த பொறுப்பை ஏற்று தாங்கள் இதை செய்கின்றார்கள் என்றால், இன்றைக்கு எமக்கென்று ஒரு தலைவர் இல்லாததால் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. அப்ப நாங்கள் உடனே ஒரு தலைவரை ஈழத்தமிழர்களுடைய புத்தி கூர்ந்தவர்களும் கல்வி ஆசான்களும் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு பிறகு பல வடிவங்களை அமைக்க வேண்டும் என்கின்ற நிர்வாக கட்டமைப்புக்குள் ஈழத்தமிழன் முதலில் வர வேண்டும். அப்ப வரும்போதுதான் நீங்கள் தம்பி இன்றைக்கு கேட்ட இந்த விடைக்குரிய வினாக்கள் எல்லாம் பில்லப் பண்ணப்படும், எல்லாமே சரி செய்யப்படும். ஆனால் குழுவாக நின்று ஒருவர் ஒரு பணியை செய்கின்றார்கள், அவ்வளவும் வலுவாக்கப்படுகிறது. அது அங்கே ஒற்றுமையாகத்தான் இருக்கும். இவர்கள் எடுக்கிற நேரம், அவர்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இது ஒரு உளவியல். இப்ப குழுக்களாக நின்றால் இப்ப ரவி அண்ணாவோட போறவர்கள், பொஸ்கோண்ணாவோட போறவர்கள், கிருவாண்ணா போறவர்கள் என்று இந்த ஒரு வருடங்களில் நமக்கு தேவையானது போன்ற நேரங்களை தனிமையில் எடுக்கும் போது நிறைய பேர் எங்களுடைய கருத்துக்களையும் வைக்க முடியும். அப்படியும் ஒரு உளவியல் அங்கே இருக்கிறது. இப்போ நான் பார்த்தது 2 வருடங்களையும் நான் பார்த்ததற்கு அப்படியும் ஒரு உளவியல் இருக்கிறது. அப்போ எனவே நாங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக கற்றுக்கொண்டு எம்மை சரி செய்வதற்கு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களும் அமைப்புகளும் தயாராகி இதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்பதைத்தான் சுட்டிக்காட்ட முடியும். அப்பன், நீங்கள் கடந்த கூட்டத்தொடரில் நின்றுக்கிறீங்க, அதுக்கு முன்னாடி நின்றுருப்பீங்க நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் குறுகிய காலம் தானே சொன்னீங்கள். கடைசியாக வந்த உங்களுடைய வாக்குமூலத்தோட சேர்த்து இந்த ஐசிசியில் வந்து ஓரளவேனும் எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. இப்போ கடந்த அறிக்கையை விட இந்த அறிக்கை வந்து ஒரு சாதகமாக ஒரு நம்பிக்கையை தந்திருக்கன்று சொல்றீங்களா? அப்படி கதிரன், இது வந்து எப்பவும் அப்படித்தான். அதாவது ஐக்கிய நாடுகள் சபைகளை பொறுத்தளவில் ஈழத்தமிழர்களுக்காக வரப்பட்ட பொறிமுறைகள் அத்தனையும் ஈழத்தமிழர்களை சார்ந்துதான் இருக்கிறது. இங்கே என்னவென்றால், 13ஆம் தேதி 1ஆம் மாதம் பெறப்பட்ட இந்த அறிக்கை என்பது இந்த களமுனையினுடைய எச்சங்களோடு
அவர்களாக தேர்ந்தெடுத்த இப்ப ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஒரு சிறப்பு அதிகாரிகள் சபை இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஐசிசிக்கு ஏற்கனவே அவர்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு ஓஸ்லேப்பான வடிவத்தோடு கொண்டு வந்திருக்கிறார்கள். சாட்சியங்களை திரட்டுகின்றார்கள். இதை ஈழத்தமிழர்கள் சேர்ந்து செய்வதற்கு கிடையில் தங்களினுடைய ஒரு நடவடிக்கையாக இந்த 13ஆம் தேதி 1ஆம் மாதம் தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இதை அவர்கள் தயார் செய்து வைக்கின்றார்கள். இப்ப இது ஐசிசிக்கு போகும்போது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போகும்போது இங்கே எங்களுக்கு 2 பலன் இருக்கிறது. ஒன்று, ஈழத்தமிழர்களின் சார்பில் இந்த ஓசிலை பெறப்படுத்த போகிறது. இன்னும் ஒரு முறை ஐக்கிய நாடுகள் சபைகளினுடைய அதிகாரிகள் சபைகளாலும் இது அவர்களாக தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப இது ஒரு பெரிய வரம். இதைவிட ஒரு முக்கியமான வரம் என்று சொன்னால், 27ஆம் தேதி ஜனவரி ஐசிசியினுடைய கிட்டத்தட்ட 30, அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற ஆசான்கள் 27ஆம் தேதி போன மாதம் ஒரு மிகப்பெரும் ஒன்று கூடலை இப்படி நாங்கள் எல்லோரும் உரையாடியது போன்று உரையாடினார்கள். எப்படி தனிமனித ஒரு இதுகளை எல்லாம் நாங்கள் எப்படி கற்றுக்கொள்வது, உரிமைகளை எப்படி பாதுகாப்பது, எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கிறது, அதற்கு எப்படி வடிவங்கள் அமைப்பது, இன்னும் எத்தனை பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கிறது, இதை நாங்கள் எப்படி சத்தியங்களோடு கொண்டு போக வேண்டும், இன்றைக்கு நடக்கின்ற உலகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து இந்த அப்பாவி மக்கள் தங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் போவார்கள் என்று கிட்டத்தட்ட இது ஒரு பெரும் உரையாடலாக இருந்தது. ஏற்கனவே ஒரு 30 நீதிபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மிகுதியான நீதி அரசர்கள் எல்லோரும் நேரலையில் இப்படி நாங்கள் உரையாடுவது போன்று அவர்களும் உரையாடி பெரும் ஒரு வாதமாக கூட அங்கே இருந்தது. இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இந்த ஓசிலைப்பை நாங்கள் கண்டிப்பாக ஐசிசிக்கு கொண்டு போகின்ற போது எங்களுக்கு ஒரு பெரும் பலமாக இருக்க போகிறது. என்றால் எம்மை பலவீனப்படுத்துவதற்கு இன்று பல சர்வதேசத்தில் நடக்கின்ற சில அரசியல் சூட்சமங்களை எடுத்து எங்களுடைய பிரச்சனையை மூட பார்க்கின்றார்கள். அது ஒரு தந்திரமாக நடத்துகின்றார். அது அல்ல, இங்கே பல பல பிரச்சனைகள் இருக்கிறது. இது ஒரு பெரிய பரமாக பார்க்கிறது. இது என்னென்றால், இன்றைக்கு அந்த இறுதியாக வந்த அறிக்கையில் அந்த துன்பப்பட்ட அத்தனை விடயங்களும் ஒவ்வொன்றாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த அறிக்கை என்னவென்றால், எங்களுடைய இளந்தலைமை பிள்ளைக்கு நாங்கள் இறந்து போனாலும் இந்த எச்சங்கள் அவர்கள் இப்போ அதை நாங்கள் சொல்லுவது, இந்தியாவில் இருக்கின்ற கேரளாவுக்கு போங்க, கேரளாவில் இருக்கின்ற ஒரு மனித நேய செயல்பாட்டு அமைப்புகள் ஒரு 10 டீம் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இதை கையளித்து எங்களுக்கு நீங்கள் எல்லா உதவியும் செய்யுங்கள் என்று பேசக்கூடிய அளவு இன்றைக்கு உங்களிடம் ஒரு நகல் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தெலுங்கு நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு அரசியல்வாதிகளாக தெரிந்தால் அங்கே போய் இதை கொடுத்து எப்படியாவது ஒரு இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று பேசக்கூடிய வல்லமை பொருந்திய அமைப்புகளாக நீங்கள் இருங்கள் என்பதற்கு இதை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். இதை ஐக்கிய நாடுகள் சபை தயார் செய்து, இது ஒரு பெரிய விடயம். இந்த பெரிய விடயத்தை எடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகள் போவதற்கு ஒரு பெரும் பணி இருக்கிறது. அதனால் இதை உணர்ந்து கொண்டவர்கள் இன்றைக்கு ஆளணிகளை கேட்கின்றார்கள், பிரச்சாரம் செய்கின்றார்கள். இன்னும் பீச்சாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும், இன்னும் பீச்சாக எங்கள் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற 2 ஆண்டுகளுக்குள் 2030க்குள் இதை முடித்துவிட பார்க்கின்ற இந்தியாவின் இலங்கையினுடைய சூட்சமத்தை உடைத்து எறிய வேண்டும் என்று கருத்தரங்கங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதிலும் போன கிழமை சகோதரர் போஸ்கோனாவினுடைய அணி இந்த ஓசுலேப்பினுடைய அதிகாரியை கூட கூட்டி வந்து அதை விளங்கப்படுத்தியிருப்பார் மிக தெளிவாக. அங்கே ஒரு மொழிபெயர்ப்பாளர் அவர்கள் வைத்திருந்தார்கள். அவரும் பிரெஞ்சு மொழியிலும் உரையாற்றியிருந்தார், ஆங்கிலத்தில் உரையாற்றியிருந்தார், ஆங்கிலத்தின் அப்படி எல்லாமே கேட்பதற்கு உங்களுடைய பாதுகாப்பு விடயங்கள் எல்லாமே ஒரு மிக தெளிவான பார்வையோடு இதெல்லாம் நடைபெற்றது. எனவே இது வந்தது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெரும் பொக்கிஷமாக பார்க்கப்பட்டது. அதனால் தான் அது ஈழத்தமிழர்கள் இணையதளங்களில் பேசப்படவில்லை. ஏன் பேசப்படவில்லை என்றால், அங்கே அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறது இறுதி களமுனையின் எச்சங்கள், ஈழத்தை தாங்கி நின்றவர்கள். அதனால் அந்த மகுடத்தை உடைத்து எறிகிறார்கள். அந்த இறுதி களம் உறுதிப்படுத்தப்பட்டபடியால் தான் ஊடகங்கள் எல்லாம் வாயை பொத்தி கொண்டு அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்வாங்க, இதுக்கெல்லாம் செய்ய மாட்டினோம். அந்த வழிகளோடு உங்களோடு நாங்கள் இன்றைக்கு உரையாடி கொண்டிருக்கின்றோம் நண்பரே. இந்த ஓசிலாப் என்று சொல்றீங்களோன்னா, அது இப்போ நான் இந்த வெப்சைட்ல பார்த்தேன்னா, இலங்கையில் இருக்கிறவர்களுக்கு அது அது இலங்கைக்கு என்ன சம்பந்தம்? ஓசிலாப் இலங்கை அரசுக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கோ? ஓசிலேப்புக்கா இலங்கை அரசாங்கத்திற்கு இது சம்பந்தம் என்று கேட்டீர்கள் என்றால், இப்ப நீங்கள் ஒரு படியில் இருந்து போக வேண்டும் என்றால் இதை கொஞ்சம் நீங்கள் கேட்க வேண்டும். LLRCயினுடைய நடவடிக்கை, அதற்கு பின் இதே
அதிகாரிகள் சபைகளினுடைய நடவடிக்கைகள் என்று தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையுடைய மனித உரிமை பேரவை தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த வேலைகள் நிமித்தம் இலங்கை அரசாங்கம் விடவில்லை. மீண்டும் எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபைகளுக்கு என்று பணியாற்றுகின்ற ஒவ்வொரு என்ஜிஓக்களும் தங்களுடைய அறிவுகளால் இதை எப்படியாவது ஏதோ ஒரு வழியில் இதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஓசிலப்பை கொண்டு வந்தார்கள். 2 ஆண்டுகளுக்கு நான் முதல் வந்தது போன்று கொண்டு வந்தார்கள். இந்த நடவடிக்கையை கொண்டு வந்தவர்கள் ஏனென்றால் இப்படி ஒரு சாட்சியம் அளிக்கின்ற விஷயம் ஐசிசிக்கு போக வேண்டும் என்றால் அங்கே நிறைய விஷயங்கள் அவர்கள் ஒரு இப்போ 2/4 என்ற ஒரு விதிமுறை சட்டங்கள் வைத்திருக்கின்றார்கள். அதை படித்தால் நீங்கள் பொஸ்கோன் நாடம் கேட்டீங்கன்னா படியாக சொல்லித் தருவார் உங்களுக்கு. அதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. ஒரு முறை இருக்கிறது. அந்த வழக்கின் முறையின்படி இத்தனை சாட்சியங்கள் இதற்கு கீழ் சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கை இருக்கிறது. இந்த நடவடிக்கை ஊடாக இதை பலப்படுத்த வேண்டும். அப்ப இது இலங்கையில் செய்யப்பட வேண்டிய விடயம் இலங்கை அனுமதிக்கவில்லை. அதனால் அவர்கள் இங்கே அந்த சாட்சியங்களை எடுக்கின்றார்கள். அப்ப எங்களை போன்ற எச்சங்களோடு நாங்கள் சிறையில் வந்திருந்த அந்த காலங்களுக்கு பிறகு எங்களோடு இருந்தவர்கள் இது ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றின் அடிப்படையில் இந்த போராளிகள், துன்பப்பட்ட போராளிகள், ஆண் பெண் போராளிகள் எல்லோரையும் ஒன்றிணைத்து இது அவர்களோட ஒரு அறிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு எல்லாமே தயாரிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த சாட்சியங்கள் ஓர் சிலைப்போடு அதையும் கொண்டு வந்து ஒன்றாக வைத்து அவர்களும் நேரடியாக இதை உரையாடி இந்த ஒரு வெயிட்டை அவர்கள் இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இந்த வெயிட்டோடு நாங்கள் ஐசிசிக்கு செல்ல முடியும். இது இன்னும் விளக்கமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் வார சனிக்கிழமை அண்ணா பொஸ்கோ அவர்களினுடைய இணையதளத்தோடு இணைந்திருங்கள். தம்பிதரன் லிங்க் அனுப்பி விடுங்க. இந்த வாட்ஸ்அப் இதுவும் கனெக்ட் இது என்றால் இது டிக்டாக்லையும் அனுப்பலாம் தானே. எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இதே போல நீங்க பேசலாம். நீங்க அங்க முகம் காட்ட தேவையில்ல, அப்படி ஒன்று செய்வது நீங்க அப்படியே பேசலாம். உங்களோட பாதுகாப்பு இருக்கும். அவர் பொஸ்கோன் டீமுக்குள்ள இருக்கிறார். அவர் வந்து இதுக்கு அவரை நீங்க தொடர்பு கொண்டாலே அவர் உங்களுக்கு மேல இதுல சொல்லுவார். அவரோட கதைக்கிறேன் ஈழத்தமிழ் அண்ணா சொல்லுங்க. நான் ஒருக்கா கதைக்கலாமா? நன்றி அண்ணா. என்னண்டா நீங்க இதுல இருக்கிற ஆட்கள் எல்லாம் அரசியல் ஞானம் பொருந்தியவர்களா இருக்கிறீங்க, வரலாறு தெரிஞ்சவர்கள், போராட்டத்தை முழுமையாக அறிந்தவர்களா இருக்கிறீங்க. அப்ப இந்த இடத்துல சில வேளை நான் கேட்கிற கேள்விகள் ஒரு மூடத்தனமாகவோ இல்லாட்டி ஒரு ஃபன்னா இருக்குதோ அப்படியெல்லாம் இல்லை. என் மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை தீர்க்கணும் மட்டும் நினைக்கிறேன். கூடுதலாக ஈழத்தமிழன் கதிர் நிவேதிகா என்ற அண்ணன் தான் காட்சி கொண்டிருக்கிறார் நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. என்னண்டா அண்ணன் ஒரே ஒரு விஷயம்தான், நாங்கள் சர்வதேசத்தோடையோ அல்லது ஐநாவோடையோ வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் அமைப்புகளாக இருக்கட்டும், அதன் தலைமைகளாக இருக்கட்டும், இப்ப நாங்கள் போராடி எங்கட ஈழத்துக்காக பெற்றுக் கொடுக்கக்கூடிய விடயம் என்னத்துக்காக நாங்கள் ஐநாவோட போராடி கொண்டிருக்கிறோம், அதன் மூலமாக இந்த தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்கும், அதை ஒருக்கா விளக்கமா சொல்லிடுமான்னு. நான் கேட்டதும் தவறண்டா மன்னிக்கும். இப்ப நாங்கள் சிறை சென்ற பிறகு ஈழத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்திருக்கிறதுன்றது வந்து நாங்கள் தொடர்ந்தா தான் உங்களுக்கு அது விளங்கும். ஐக்கிய நாடுகள் சபை கம்பிவேலிக்குள் அடைக்கப்பட்ட மக்களை அதே ஐக்கிய நாடுகள் சபைகளுடைய மிதிவடிகள் அகற்றும் சபைகளால் அதை துப்புரவு செய்து அமர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய ஒவ்வொரு கிராமங்களிலும் இருந்த இராணுவத்தின் ஒவ்வொரு அரணையும் அகற்றி எறிந்தார்கள். இன்னும் ஒரு புறம் சிறைகளில் இருந்த எங்களை போன்றவர்களுக்கு வந்து நின்று அதையும் ஆதரவு தந்து இங்கே போராட்ட பலங்களோடு எங்களையும் வெளியில் மெதுமெதுவாக விட்டார்கள். இது ஒரு புறம் இருக்கிறது. அதற்கு பிறகு கண்காணிப்பு, சர்வதேச கண்காணிப்பு பிரிவினால் பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டு ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்கள் நடக்கிறது என்று அதுவும் தொடர்ச்சியான கண்காணிப்புக்குள் இருந்து எங்களுடைய மக்களும் இளையோர்களையும் எவ்வளவு பாதுகாக்க வேண்டுமோ இந்த நொடி வரை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். விடயத்துக்குள் இனி செல்வோம். இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளில் ஈழத்தமிழர்களுக்கு களமுனைகளில் எல்லை மீறி அவர்களுடைய இராணுவத்தினர் நடத்திய அத்தனை குற்றங்களையும் போராளிகளுக்கு இழைக்கப்பெற்ற அநீதிகளும் எங்கள் மக்களை துன்பப்படுத்திய விடயங்களுக்கும் இலங்கையினுடைய அரசாங்கமும் இராணுவமும் இதற்கு பதில் கூற வேண்டும். இது ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் ஐசிசி, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம்.
இதற்கு போவதற்கு பலர் நின்று தங்களால் முடிந்த அளவு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது நாங்கள் கொண்டு போகே தீர வேண்டும். ஏனென்றால் இன்னும் ஒரு இன அழிப்பு எங்கள் மண்ணில் நடக்காமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது கண்டிப்பாக நாங்கள் கொண்டு போனால்தான் அடுத்த தலைமுறை எங்களுடைய மண்ணில் பலமாக்கப்படும். இது ஒரு புறம். இன்னும் ஒரு புறம், இந்த போர்க்குற்றம் ஐசிசிக்கு நாங்கள் கொண்டு போகும் போதே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு தகுதியானவர்களாக மாற்றப்படுகின்றோம். ஏனென்றால் இவர்களினுடைய காலனித்துவத்திற்கு பின்னால் 1945க்கு பின்னால் ஒரு சட்டம் இருக்கிறது, மனித உரிமை தீர்மானம் இருக்கிறது, ஒப்பந்தம் இருக்கிறது. அது ஒரு இன அழிப்பு நடந்து அந்த மக்கள் மீண்டும் இன்னும் சுயநிர்ணய உரிமையை பெறாமல் அந்த பூர்வீகத்தோடு இன்னும் அடக்குமுறைக்குள் வாழுகின்றார்கள் என்றால் சுயநிர்ணய உரிமைக்கு செல்லலாம் என்ற ஒரு வழி இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நன்கு புரிந்து கொண்ட இந்த அரசியல்வாதிகளும் இந்த இலங்கை அரசாங்கம், இந்தியா எல்லாம் சேர்ந்து இந்த போர்க்குற்றத்தை மௌனவிப்பதற்காக எவ்வளவுதான் நாங்கள் எடுத்துக்கொண்டு போனாலும் எங்களை தோற்கடிக்க நினைக்கின்றார்கள். போறவர்கள் மீது, வேலை செய்வர்கள் மீது அவமானங்களை அள்ளி கொட்டுகின்றார்கள். அது ஒரு உளவியல் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த ஐசிசிக்கு கொண்டு போகின்ற போது எங்களுடைய நிலம், சுயநிர்ணய உரிமை கண்டிப்பாக இரண்டும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்க்கு நாங்கள் தகுதியானவர்களாக மாற்றப்படுவோம். ஆனால் இது ஒரு ஈழத்தமிழனுக்கு சேலஞ்ச். இந்த சேலஞ்சை ஏற்றுக்கொண்டு நிற்பவர்கள் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்ற எல்லோரும். இவர்களோடு சேருங்கள், கை சேருங்கள் என்றுதான் இந்த பிரச்சாரங்களை 2 வருடங்களாக நாங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இதில் உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள் நிற்கின்றோம். மீண்டும் எங்களுடைய அடுத்த சந்ததி இனவழிப்புக்குள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றால் இங்கே நீங்கள் நின்றே தீர வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு தலைமுறையும் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகளை அலங்கரிக்க வேண்டும். இது எங்களுடைய மண்ணிற்கு கவசமாக இருக்க வேண்டும். அவர்கள் காவி வேட்டிகள் எப்போது மடித்து கட்டுவார்கள், எப்போது எங்கள் எல்லைகளை அவர்கள் பறித்தெடுப்பார்கள் என்று எமக்கு தெரியாது. அவர்கள் நினைத்ததும் வருவார்கள், போவார்கள், சிலைகளை வைப்பார்கள். அப்ப இதெல்லாம் இங்கே இருக்கிறது. ஒரு காலனித்துவத்திற்கு பின்னால் ஒரு இனம் வாழுகின்ற இடத்தில் அந்த இனம் இல்லை என்றால் அந்த இடத்தில் அவர்கள் புத்தபிகாரை கட்டக்கூடாது. இங்கே சட்டம் இருக்கிறது, மனித உரிமை சாசனத்தில் இருக்கிறது. அப்ப அதையெல்லாம் அவர்கள் மீறி செய்கிறார்கள். நாங்கள் இங்கே ஒரு நல்ல பலமாக இருக்க வேண்டும், நல்ல உறவாக இருக்க வேண்டும், பலமாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்ற விடயத்தை தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே ஒரு இடத்தில் எங்களுடைய ஈழத்தமிழன் நீந்தி கொண்டு நிற்கின்றான். நீந்த வேண்டிய கரையை விட்டு, அந்த கடலை விட்டு எங்கேயோ தத்தளித்து கொண்டிருக்கின்றான். அதை நாங்கள் சரி செய்வதற்காக, அவர்கள் புரிந்து கொள்வதற்காக தொண்ட தண்ணியில் வத்த தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஈழத்தமிழர் கருத்தரங்கில். வேற எதுவும் கேள்வி உங்களுக்கு? நன்றி அண்ணா, நன்றி. ஏனண்டா இதில் நீங்கள் சொன்ன விடயத்தில் நான் ஒன்றை வடிவாக எடுத்துக்கொண்டேன். சிந்திக்க வேண்டிய விடயம் என்னென்றால், இன்னும் ஒரு இன அழிப்பு எங்களோட மண்ணில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எங்களோட இந்த பழைய இது நடந்து முடிஞ்ச போர்க்குற்றங்களை ஐநாவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொருவருடையும் கடமை. இதன் மூலமாக அடுத்த தலைமுறை சந்தோஷமாக வாழ்றதுக்கான ஒரு வழியை நாங்கள் அமைச்சு கொடுக்கலாம் என்று நீங்கள் சொன்ன நீங்கள் ஏற்றுக்கொள்கிறேன்னா, இதில் என்னதுக்காக இந்த கேள்வி வந்ததுண்டா, அதில் முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் டைம் எடுக்குமென்னா ஒரு 2 நிமிஷம் எடுப்பேன்னு நினைச்சு கொள்ளுங்க. என்னண்டா, ஒரு நேரம் எங்களோட அண்ணனாக்கள் இந்த இன விடுதலைக்கான போராட்டத்தை ஆரம்பித்த காலத்தில் மன உறுதியும் இருந்தது, நான் உடல் வலிமையும் இருந்தது, போர்க்குணமும் இருந்தது. ஆனால் இவ்வளவும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஆளுமையிட ஒரு பின்னால் ஒரு சப்போர்ட் ஒன்று தேவைப்பட்டதுன்னு. கண்டிப்பாக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு எங்களோட தமிழ்நாடு, இந்த இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருந்த முதல்வர், அவரோட சப்போர்ட் இல்லாமல் இந்த போராட்டத்தை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு அது கஷ்டமா இருந்திருக்கும் அந்த நேரத்திலே. கண்டிப்பா அப்ப அவற்றை நிதி உதவியோடு தான் இந்த போராட்டம் ஆயுதங்கள் கொள்வனவாக இருக்கட்டும், அது ஆயுத போராட்டமாக மாறுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததாக இருக்கட்டும், அத்தனையுமே பாத்தீங்கன்னா பின்னிக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு ஆளுமையில சப்போர்ட் இருந்தது அந்த டைம். அப்ப பயிற்சிகள் கூட அங்க போய் தான் எடுத்து நம்ம அண்ணனாக்கள் வந்தாங்க. இப்ப எந்த கேள்வி என்னண்டா, அப்ப அதே மாதிரி ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்லணும்னா, மலேசியாவிலையும் தமிழ் மக்கள் வாழ்றாங்க, அவர்களும் தமிழர்கள் தான். ஆனாலும் மலா இனம் தான் அங்க பெரும்பான்மையா இருக்குது. அங்க மலா இனம் என்றைக்கு தமிழ் இனத்தை தொடணும் என்று நினைக்கிறானோ அந்த நேரம் எல்லாம் இந்தியாவில இருந்து ஒரு சத்தம் ஒன்று போகும், அங்க அது உடனே நிப்பாட்டப்படும். சரியான? அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்டா, கண்டிப்பாக நாங்கள் எவ்வளவுதான் போர்க்கொடியோட போய் நின்றாலும், எவ்வளவுதான் எங்களோட நியாயங்களை கொண்டு போய் சேர்த்தாலும், எங்களுக்கு பின்னால ஒரு ஆளுமை உண்டு எங்களுக்கு பக்கபலமாக இருந்தால்தான் இந்த உலகம் எங்களை திரும்பி பார்க்கும்.
அந்த ஒரு அடிப்படையில இப்ப அப்ப அன்னை இருந்த காலத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாட்டு முதல்வர் அவர் எம்ஜிஆர் இருந்த காலத்துல நிதியுதவி கொடுத்து அதன் மூலமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதெல்லாம் தெரியும். அப்ப அன்னை இருந்த காலத்திலேயே எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு உதவி தேவைப்படைக்கல. இன்றைய காலநிலையில தமிழ்நாட்டுல எங்களுக்கு எங்கட போராட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி இந்த சீமான் என்ற இந்த தேசியவாதி இதுக்குள்ள வரும் பட்சத்துல எங்களுக்கான அந்த பின் பலம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புறது தவறா உண்டு. ரெண்டாவது முடிச்சிட்டு ரெண்டாவது போனீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இல்ல இது அதோட சேர்ந்து தானே நீங்க சொல்லிக்கலாம், ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன், மன்னிக்கணும். ரெண்டாவது, இறுதி யுத்தத்துல கூட கடைசி நேரம் கூட தமிழ்நாட்டு அரசியல் களம் என்ன முடிவு வரப்போகுதுன்றதான் நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். நாங்களே வெளியே அங்க ஒரு வேளை முடிவு மாறினால் இந்த போர் இடையில நிறுத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்று கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருந்தது. நீங்கள் இப்ப நான் இது எந்த ஐடியும் இல்லை, இந்த ஃப்ரெண்டோட ஐடியில காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு தந்தபடியா கதைக்கிறேன். நான் டிக்டாக்லயே இல்லை உண்மையா, ஆனா இந்தியால இருந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். என்னண்டா கவலை என்னண்டா, இப்ப நான் சொன்ன ரெண்டாவது கேள்வி கடைசி யுத்தத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இந்தியாவில் கலனில மாறும் பட்சத்துல எங்களோட போர் அந்த இடத்துல நிப்பாட்டப்படும், மீண்டும் நாங்கள் உருவாகிடலாம் அல்லது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு அதை நம்பிக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு எதிராக வந்தனால கருணாநிதி செய்த துரோகத்தால நாங்கள் அழிக்கப்பட்டோம். என்ன அப்ப நான் என்ன கேட்கிறேன்டா, அன்னை இருந்த காலத்திலேயே இந்த போராட்டத்தில் நாங்கள் முப்படைகளையும் வச்சிருந்த காலத்திலேயே தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை நாங்கள் நம்பி இருந்தாங்க என்றால் இன்றைக்கு தலைவர் என்ற அந்த இடத்தை நாங்கள் இழந்துட்டோம். அவர் இல்லை. அப்ப அவரே இல்லாமல் ஒரு வழிநடத்தல் இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு ஏதோ ஒரு சக்தி ஒன்று பின்புலமாக இருந்து என்றால் மீண்டும் நாங்கள் இதை புலம்பெயர்வு நாடுகளில் இருந்தாவது இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் நினைச்சு சீமாண்ட அரசியல்ல கவனமாக இருக்கிறதும் அதற்கான உதவிகளை செய்யறதும் அல்லது அதுல நாங்கள் எங்களோட சப்போர்ட்டுகளை கொடுக்கறதும் தவறு நீங்கள் எப்படி கருதுறீங்கன்றா என்ற கேள்வி. நன்றி. என்ன மிக தெளிவான ஒரு நல்ல ஒரு ஈழத்தமிழனினுடைய மிக ஆழ்ந்த சிந்தனைகளோடு இப்படி வர வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும். இதில் முதலாவது நீங்கள் பேசிய விடயங்களும் இரண்டும் ஒன்றுதான். அதனால் நாங்கள் பேசிக்கொண்டு போவோம். தேசிய தலைவர் அவர்கள் இந்த போராட்டத்தை உருவாக்குகின்ற போது எங்களுடைய மக்கள் பெரும்பாலானவர்கள் தொழில் அதிபர்களாக வாழ்ந்தவர்கள் கிடையாது. ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விடயம், அந்த சூழ்நிலைமையில் தமிழ்நாட்டு மக்களும் அரசியல்வாதிகளும் அவரோடு கூட இருந்தார்கள். தனியொரு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த நடிப்பில் வந்த பணத்தை தான் அவர் கொடுத்தாரே தவிர அரசாங்க நிதியில் எடுத்து கொடுத்தவர் இல்லை. அதுக்குரிய ஆதாரங்களும் அவருடைய அவர் வந்த வருமானத்தோடும் அந்த நகலை அரசாங்கத்துக்கும் அனுப்பியிருப்பார். ஒரு முறை அவருக்கு ஒரு பிரச்சனை வந்த போதும். இது ஒரு வரலாறு. அப்ப அன்றைய காலம் மன்னிக்கணும், உண்மையா மன்னிச்சு கொள்ளுங்க. என்னடா அது நீங்கள் சொன்னபடியா அதை தாண்டி போயிடக்கூடாண்டாக்கா சொல்றேன். இன்றைக்கும் தமிழ்நாட்டுல மக்களுடைய ஆதரவு இருக்கிறபடியா தான் இன்றைக்கும் சீமாண்ட அந்த மாநாட்டுக்கு அத்தனை மக்கள் வாராங்கன்னு சொன்னாலும் அல்லது மாவீர தினத்துக்கான ஒரு கூட்டத்துல அத்தனை மக்கள் வாராங்கன்னு சொன்னாலும் அத்தனையும் சீமானுக்காக கூடிய கூட்டம் அல்ல. எங்கட போராட்டத்தை முன் வச்சு அவர் கொண்டு போற காரணத்தாலதான் அவருக்கு சேர்ற அந்த பாதிக்கு பாதி பாத்தீங்களென்றால் கண்டிப்பாக ஈழத்தமிழர்களுக்காக நிக்கிற கூட்டமாகத்தான் இருக்கும். அது தமிழ் தேசியத்துக்கான கூட்டமாகத்தான் இருக்கும். நன்றி. என்ன பேசுவோம். இப்போ இதில் உங்களுடைய கேள்வி என்னவென்றால், இப்போ எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தளவில் இந்த உதவியை செய்தார். அன்றைய காலம் ஈழத்தமிழர்களினுடைய வாழ்வியல் என்பது எங்கள் மண்ணோடே இருந்தது. ஆனால் இந்த போராட்டம் முடிவடைகின்ற போது ஈழத்தமிழர்கள் தொழில் அதிபர்களாக பண செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் தாமரக்கோபுரம் அமைப்பதற்கு முதல் இந்தியா ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது. அதை நான் தெளிவாகவும் இலங்கையில் என்னுடைய சொந்த மண்ணில் இருந்து கொண்டு பேசியிருப்பேன். யாருமே அந்த கூட்டத்துக்கு செல்லாதீங்கள், புலத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய அறிக்கைகளும் தடயங்களும் இந்தியா திரட்டுகின்றார்கள். அடுத்த கட்டங்களோட ஒரு போராட்டத்தை கொண்டு போக விடாமல் இதில் யாரும் கலந்து கொள்ளாதீர்கள் என்றோம். ஆனால் கலந்து கொண்டு எல்லோரும் ஒரு அமைப்பாகவே, அவர்கள் தொழில் அமைப்பாகவே சில நடவடிக்கைகளை செய்து இன்று வரையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு புறம். அப்ப இன்றைக்கு சூழல் என்னவென்றால், போராட்டம் முடிந்த பிறகு என்ன சூழல் என்றால், ஆயுதம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, ஈழத்தமிழன் பலமாக்கப்பட்டிருக்கிறான். அவனினுடைய தமிழீழ இராணுவம் வீழ்த்தப்பட்டதை தவிர அவன் பொருளாதாரத்தாலும் அவன் கொடுத்த விலைகள் எல்லாமே இங்கே பலமாக இருக்கிறது.
இந்த பலங்களை தோற்கடிப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. ஒன்று, இராணுவம் வீழ்த்தப்பட்ட பிறகு இவ்வளவு பலம் இருக்கிறது, தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெற்ற நாடு இருக்கிறது, மீண்டும் ஒரு தலைவர் வருவார், மீண்டும் இந்த போராட்டம் என்ன வடிவங்களில் உருவாக்கப்படும். இதை பல அமைப்புகள் மீண்டும் தங்களுக்குள் இதை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன நடவடிக்கை ஈழத்தமிழர்களை எந்த இடங்களில் பிரித்து பிரித்து எறியலாம், அறிவு சார்பு இல்லாத போதும் அறிவார்ந்த சமூகத்துக்குள் எப்படி நாங்கள் இதை கடத்துவது என்று சரியான இடங்களில் கொண்டு வந்து கடத்துகின்றார்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னவென்றால், தமிழ்நாட்டு அரசியல் என்கிறீர்கள், தேசிய தலைவர் கற்றுத்தந்தவர் உங்களுக்கு. இப்ப இவ்வளவும் தெரிந்த ஒரு ஈழத்தமிழ் பிள்ளைக்கு தேசிய தலைவர் அவர்கள் கற்றுக் கொடுத்த மாண்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அரசியல் அமைப்பின் பிரகாரத்தின்படி அந்த மக்களினுடைய கௌரவத்தை தேசிய தலைவர் கொடுத்தார். அப்ப எங்க கொடுத்தார் என்றால், ஈழத்தமிழர்களுக்கு தனி பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய சித்தப்பாவின் பிள்ளை எனக்கு தோள் தந்தார்கள், தங்களுடைய உயிர்களையும் தந்தார்கள், ஆனால் அவருடைய அரசியல் நாகரிகத்தில் நான் கையை வைக்க மாட்டேன் என்று எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் தமிழ்நாட்டு தலைவர்களையோ உறுப்பினர்களையோ தேசிய தலைவர் அழைத்தது கிடையாது. சரியா, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தேசிய தலைவர் அப்படி ஒரு மாண்பை செய்திருந்தார்கள் என்றால் நீங்கள் செய்யலாம், அது வேற விடயம். எமது முன்னோர்களும் அப்படித்தான் தேசிய தலைவருக்கு வழிகாட்டினார்கள். எல்லோரும் போய் ஒரு தமிழ் சங்க மகாநாடு நடத்தி கொண்டுதான் வருவார்களே தவிர இவர்களுடைய அரசியலில் யாரும் மூக்கை நுழைத்து இப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள், இந்த இதுகள் பண்ண மாட்டார்கள். அப்ப நாங்கள் எங்களுடைய அடியாக கற்றுக்கொண்ட அந்த அடி சிதைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, எங்களுடைய கௌரவங்கள் உடைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது, திராவிடம் என்ன வேண்டிய இருக்குது, மலையாளி தெலுங்கு என்று இப்படி ஒரு பாட வேண்டிய பசை பாட வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப உங்களுக்கும் இன்னும் ஒரு கேள்வி வரும் என்னவென்றால், இல்லை எங்களுக்கு இப்ப பின்னால் ஒரு அமைப்பு தேவை என்று நீங்கள் நினைத்தீங்கன்னா, நாங்களே போதும், நாங்கள் எல்லாத்திலுமே மிகச்சிறந்தவர்கள், பணத்தினால், அறிவினால், அனுபவத்தினால் எல்லாத்திலையும் சிறந்தவர்கள். இந்த சிறந்தவர்களுடைய பலன்கள் இங்கே நாங்கள் போக வேண்டிய இடங்களும் மீண்டும் நாங்கள் கட்டமைக்க வேண்டிய அரசியலும் தோற்கடிக்கப்படுகிறது. அப்ப இந்த தோற்கடிப்பு தான் இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு நீங்கள் பேசுகின்ற அரசியல். சீமான் அண்ணாவை நீங்கள் கொண்டு வந்து இது தமிழ் தேசியமாக கொண்டு வருகிறீர்கள். இப்ப தேசியம் என்பது ஒரு நாட்டினுடைய வரையறையை கொண்டது. அதை கொண்டு வந்துதான் மேதகு தேசிய தலைவர் அவர்கள் சத்திய பிரமாணங்களை உள்ளடக்கினார். இந்த இயக்கத்தை உருவாக்கிவிட்டு அப்படியே ஆயுதத்தை கொடுத்து குப்பியை கொடுத்து போய் போராடுங்கள் என்று அவர் விட்டவர் கிடையாது. ஏன் அதை செய்கிறார்கள் என்றால், அது ஒரு கால்கட்டு, ஒரு போராளியினுடைய போராட்ட வடிவத்துக்கு கொடுக்கின்ற ஒரு கால்கட்டு. இந்த எல்லையோடு இவர் நிற்க வேண்டும், இந்த எல்லையை தவறி அவர் போகக்கூடாது. அதனால் தான் தமிழீழம் என்ற சத்தியத்தோடு ஒரு வீரரும் அணிந்தார்கள். இறுதி வரை எங்களுடைய அண்ணாவும் அந்த கொள்கையோடு நின்றார். இந்த தமிழீழம் என்ற கோட்பாட்டை விட்டு நான் விலத்தினால் என்னை சுடுங்கள் என்றும் தேசிய தலைவர் சொன்னவர் அதுக்காகத்தான். அப்ப இங்கேயும் நீங்கள் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே வருவோம், நாங்கள் சீமான் அண்ணா அவர்களை வருவோம். சீமான் அவர்களை கொண்டு வந்து நீங்கள் தனியொரு கட்சியை இன்றைக்கு நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றால் அதனுடைய விளைவுகளையும் இன்றை வரைக்கும் ஒரு அரசியலை கட்டமைக்க முடியாத அந்த உளவியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பார்ப்பது ஒரு உளவியலாக. என்னுடைய மண்ணில் அரசியலை அந்த கட்சி சரியில்லை இந்த கட்சி சரியில்லை என்று நான் நிற்கின்றேனே தவிர என் கட்சியை நான் தயார் செய்ய நான் இங்கே தயாராக இல்லை. அதற்கு நான் செலவழிப்பதற்கும் தயாராக இல்லை. எனக்கு நேரம் இருந்தால் தேசிய தலைவரின் படம் இருக்கிறபடியாலும் மாவீரர்களின் படங்களை வைப்பதாலும் புலிக்கொடி வைப்பதாலும் நான் அதற்குள் நிற்பேன் என்ற அந்த கருத்தாடல் தான் இதை உளவியலாக நீங்கள் சகோதரர்களை பாருங்கள் என்கின்றோம். தேசிய தலைவரினுடைய உரிமைக்காக, அவரினுடைய உணர்வுக்காக நாங்கள் தூக்க வேண்டும் என்றால் தமிழீழத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஓட வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தேங்கி விட்டீர்கள். இப்ப நான் புலத்தில் வந்து பார்ப்பது அதுதான். ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகள் இந்த ஓசிலைப்புக்கு நான் வந்த பிறகு அதுகளே தங்களுடைய முயற்சியில் எல்லாம் செய்துகள், குறிப்பிட்டவர்கள் கொஞ்சம் ஒதுங்கித்தான் இருக்கிறார்கள் என்கிற மக்கள். அப்ப இந்த வழிகள் எமக்குள் வருகிறது, எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம், பார்த்துவிட்டு தான் சொல்லுகின்றோம். நீங்கள் கேட்பது, நாங்கள் இன்று ஐக்கிய நாடுகள் சபையில் நிற்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையை விட்டு நாங்கள் இந்த அரசியலை மேற்கொள்ள முடியாது. அப்படி முடியும், அப்படி நான் ஐக்கிய நாடுகள் சபைகளை விட்டு எனக்கு சீமான நாடு அரசியலால் மட்டும் நான் எனது உரிமையை பெற முடியும் அல்லது ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள ஏதாவது ஒரு விடயத்தை புரியும் என்றால் அது பொய்யான கருத்தாகத்தான் இருக்கும். யாரோ ஒருவர் உங்களுக்கு விஷத்தை ஊட்டுகின்றார் என்பது மட்டும்தான் இருக்கும். அப்ப உங்களை பொறுத்தளவு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றால், எங்களுக்கு ஒரு பலம் வேணும் என்று நினைக்கின்றீர்கள். இது பலவீனமாக பாருங்கள். ஏன் பாருங்கள் என்றால், நாங்கள் ஒரு நாட்டோடு வாழ்ந்தவர்கள்,
எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது. எங்களுடைய ஆசான்கள் இன்னும் இருக்கின்றார்கள், எங்களுடைய தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களும் எமக்கு தேவை. அதை நாங்கள் தமிழகமாகவே வைத்திருப்போம். தனிய சீமான் அண்ணா ராயப்படுத்தாதீர்கள். தமிழகம் எப்படி தேசிய தலைவர் செய்தாரோ தமிழகமே இருக்கட்டும். அப்படியே நாங்கள் போவோம். எங்களுடைய வரலாறு எப்படி முன்னோர்கள் கற்பித்தார்களோ அப்படியே போவோம். இன்னொரு விடயம், தேசிய தலைவர் அவர்களுடைய படங்களை வைத்திருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்கள் அந்த கௌரவத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். சீமான் போன்ற தலைவர்களை தமிழ் தேசியவாதிகள் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் என்றால் அந்த மாண்பை அவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கு தேசிய தலைவருடைய அந்த முகத்தோடு அந்த கட்சி நடக்கிறது. இந்த கட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும், பல மொழிவழி மாநிலத்தில் இன்றைக்கு தேசிய தலைவர் ஒரு எதிரியாக்கப்படுகின்றார். பெரியாரை பற்றி பேசும்போதும் ஒரு தடியா, ஒரு பிரபாகரனா என்ற அந்த வார்த்தை, பிறகு இப்ப நடிகர் விஜயண்ணா வந்த பிறகு அவரை சொல்லுகின்ற வார்த்தைகளும் என்று இப்படி ஒரு 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 அதை ஏற்றுக்கொள்ளாத தேசிய தலைவரின் பண்புகளை மீறி நடக்கின்ற விடயங்கள் எங்களை எல்லாம் காயப்படுத்துகிறது, எங்கள் உரிமைகளையும் காயப்படுத்துகின்றது, எங்களை அடுத்த கட்டம் போக விடாத அளவும் சுருக்கி வைக்கின்றது. அப்ப நாங்கள் எங்கள் மக்களுக்கு சொல்லுகின்றோம் என்னென்றால், அன்புக்குரியவர்களே, அண்ணா அமரட்டும், நீங்கள் செய்யுங்கள், அவருக்கும் சொல்லி ஒரு கட்சி, அது உங்களோட சுய விருப்பம். ஒரு கட்சியை கொண்டு வருவது சுய விருப்பம், ஒரு ஈழத்தமிழனின் தனி மனித சுய விருப்பம். ஆனால் அது ஈழத்தமிழனை அடையாளமாக பதிவிடாதீர்கள். அந்த ஊடகங்களில் ஒரு ஈழத்தமிழன் வந்திருக்கிறான் என்று பதிவிடாதீர்கள். அதுதான் அங்கே இருக்கின்ற பிரச்சனை. ஒரு இனத்தின் அடையாளத்தை நீங்கள் எடுப்பது இங்கே எங்களுக்கு வேலை செய்ய முடியாது. என்னுடைய இலட்சியத்தை நோக்கி நான் ஓட முடியாது. உண்மையிலே அன்புக்குரியவர்கள் சீமான் அண்ணாவை நேசித்தால் சீமான் அண்ணாக்காக வாக்கு கேட்பது, இது பண்ணுவது, ஈழத்தமிழர் என்ற அடையாளம் தேவையில்லை. அப்ப இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், 10 பேர் அந்த மகாநாட்டுக்கு போகின்ற ஒரு சூட்சமான அரசியலையும் இந்த வருடம் உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்ப இங்கே நிலுவையில் வழக்கிருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வாருங்கள் வாருங்கள், வேலை செய்வதற்கு எல்லா உதவியும் செய்யுங்கள் என்று கேட்கின்றோம். இவ்வளவு டிக்கெட்டை போட்டு மகாநாட்டுக்கு போற அளவு இந்த இனம் மாற பெற்றிருக்கிறது. அப்ப இது மாறப்படுகின்ற போது இந்த உணர்வு மற்ற கட்சிகளும் மற்ற அமைப்புகளையும் சரியான இடத்தில் எங்களுடைய அரசியலை நாங்கள் மேற்கொள்ள முடியாது. இது ஒரு உளவியல் அரசியலாக சொல்லப்படுகிறது, சூட்சம அரசியலாக சொல்லப்படுது. இது தமிழ் தேசியம் என்று சொல்லு. இப்ப அந்த மக்கள் எல்லோரும் அங்கேதான் வாழ்ந்தார்கள். காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் அங்கேதான் வாழ்ந்தார்கள். அவர்களையும் சேர்த்து கொண்டு வாழ்வதுதான் தமிழ் தேசியம். இதைத்தான் தேசிய தலைவர் அவர்கள் செய்திருந்தார். அப்ப அவர்களை விமர்சித்து விட்டு தமிழ் தேசியத்தை அங்கே கட்டமைக்க முடியாது. அப்ப அதை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல தலைவராக தேசிய தலைவரினுடைய மரியாதைகளோடு நடந்திருந்தார் என்றால் நிச்சயமாக நாங்களும் அவர் பின்னால் நிற்க போகின்றோம். ஆனால் அவர் செய்கின்ற வேலைகள் அத்தனையும் என் இதயத்தை காயப்படுத்துகின்ற வேலைதான். நேற்றுக்கு முதல் நாள் ஈழத்தினுடைய நீங்கள் வேறு நாடையா நாங்கள் வேறு நாடு என்ற பாடல், இந்த பாடல் ஈழத்தமிழனின் சுய நிர்ணய உரிமை கலாச்சாரம் என்று பதிவிடப்பட்டது தேசிய தலைவரால். இந்த பாடல் வந்த பிறகு கேட்டு அவ்வளவு அதுக்குள்ள விடயங்கள் எல்லாம் எடுத்து, இது தேசிய தலைவர் சுய நிர்ணய உரிமை கலாச்சாரம், ஈழத்தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமை கலாச்சார காணும் பாடல் என்ற அந்த ஒரு இதை கொடுத்திருந்தார், மகுடத்தை. இது வரலாறாக இருந்தால் தான் நாங்கள் ஈழத்தமிழர். அந்த பாடலை நீங்கள் மாற்றும் போது, அதுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கும் போது எங்கள் மனங்கள் வெடித்த வடியத்தால் இன்றும் நாங்கள் இந்த தலைப்பை போட்டிருப்போம். அப்ப நீங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ள வேண்டும். எது எனக்கு பாதகம், எது எனக்கு சாதகம். இப்ப உங்களுக்கு இருக்கிறது, அண்ணா சீமான் அண்ணா பேசுவது தமிழ் தேசியம், என்னுடைய படத்தை வைத்திருக்கிறான் ஒரு ஏக்கம், ஒரு பாசம் உங்களுக்குள் இருக்கலாம். ஆனால் இந்த பாசமும் ஏற்கவும் நாம் போகின்ற பாதைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. நாம் போகின்ற என்னுடைய மக்கள் போகின்ற இந்த தேடல், ஐக்கிய நாடுகள் சபையாக இருந்தாலும் சரி, என்னுடைய சுயநிர்ணய உரிமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய இனத்தின் அடுத்த தலைமுறையின் விடிவிற்காக இருந்தாலும் நான் காத்திருக்க வேண்டி இருக்கிறது என்றால், எங்களை போன்றவர்கள் இறந்த பிறகு இன்னும் 5 வருடங்களோ நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களை பிறந்தவர்கள் இறந்த பிறகு இந்த எச்சங்கள் மூடப்படும். இந்த எச்சங்கள் மூடப்படுகின்ற போது இந்த போர்க்குற்றம் நீத்து போகும். இந்த போர்க்குற்றம் நீத்து போனால் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், சுயநிர்ணய உரிமையை கிடைக்காது. எங்களுக்கு எல்லாமே மூடி மறைக்கின்றார்கள். கலாச்சாரங்கள், பண்புகள் எல்லாமே கரைக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் அன்று தேசிய தலைவர் நடந்த விடயங்களும், தேசிய தலைவர் பார்த்து கட்டி வளர்த்த அந்த வளப்புகளும், ஒவ்வொரு ஈழத்தமிழனும் தானே உயர்ந்து நின்ற அந்த ஏணியையும் இன்றைக்கு வைத்து கொண்டு எனக்கு இவர்கள் வேண்டும், இவர்கள் பணம் வேண்டும் என்று நினைப்பதும், அது அரசியலில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அத்தனை பலமும் அப்படியே மாறி அடித்தது. நான் பார்க்கின்ற போது எனக்கு தெரிகிறது, எங்களுக்கு பலமாக நிற்க வேண்டியது எல்லாம் திரும்பி தமிழ்நாட்டில் நிற்கிறது. இது ஒரு பெரும்
தேசத்தின் அழிவாக பாருங்கள், அரசியலின் அழிவாக பாருங்கள். ஒரு விடயத்தை மட்டும் தெளிவுபடுத்துகின்றோம். இந்தியா, இலங்கை, இது 2 விடயமும் ஒரே விடயம்தான். இலங்கை சொல்லுகிறது ஈழத்தமிழர்கள் எல்லோருமே இலங்கையர்கள், ஈழத்தமிழர்கள் ஒன்று இல்லை, அதை மறந்து விடுங்கள், எல்லோரும் கூடி வாழ்வோம், ஒற்றையாட்சிக்குள் என்கிறது. அண்ணா சீமானினுடைய தத்துவம் நாங்கள் எல்லோரும் ஒன்று, 13 கோடி தமிழர்கள், எங்களுக்கு ஒரு நாடு இல்லை, அதற்காக நாங்கள் அரசியலுக்கு வருகின்றோம் என்றார்கள். உண்மையில் நீங்கள் எல்லோரும் அரசியலை கற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஓரளவேனும் கற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஒரு முதலமைச்சர் நாற்காலி என்பது அந்த நாட்டினுடைய அமைக்கப்பட்ட சத்திய பிரமாணங்களுக்கு உட்படுத்தப்பட்டது. அதை மீறி நீங்கள் சொல்லுவது போன்று எங்களுக்கு சிறு உதவிகளை செய்ய முடியும், அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உதவி ஒரு முதலமைச்சரால் வந்தால் அதிகமான ஏழைகளுக்கு ஏதேனும் உதவி செய்ய முடியும். அதுவும் இப்போ அவர்கள் அதிலிருந்து அவருடைய கஜனாவிலிருந்து எடுக்க முடியாது. அப்படி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 101 ஏதோ ஒரு சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆருக்கு பிற்பாடு அது நிறைவேற்றப்பட்டது. அதை விடுவோம், நாங்கள் பிறகு பேசுவோம். அந்த வடிவத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால், ஈழத்தமிழன் எதற்காக இங்கே நிற்கின்றான் என்றால், அவருக்கு தெரியாமல், ஈழத்தமிழருக்கு தெரியாமல் அவன் சிக்கப்படுகின்றான். தான் போக வேண்டிய பாதைகளை அத்தனையும் நீங்கள் பாருங்கள். நேற்றைக்கு முந்த நாள் ஒரு தினம் ஒரு பிள்ளை கிட்னியை விற்று ஒரு போராளி, முன்னாள் போராளி, காலில்லாத போராளி, நெஞ்செல்லாம் வெடிக்குது, உதவி கொடுத்து இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஈழத்தமிழன் டிக்கெட்டை போட்டு தமிழ்நாட்டுக்கு போகிறான். அந்த பணத்தை நீ செய்தால் ஒன்று நாங்கள் வரவேற்க போகிறோம், நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்ல போகிறோம், சீமானை ஆதரிக்கிறீங்கள், இந்த பணத்தை உதவி செய்கிறீங்கள், எல்லாமே கவனித்து கொண்டிருக்கிறீங்க, அவன் ஒரு நல்ல மனிதன், நல்ல தமிழன், அவனுக்கு ஒரு தமிழ் உணர்வும் இருக்குது, ஈழ உணர்வும் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால்தான் நாங்கள் பேசுகிறோம். இன்னும் பேசலாம், இது நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். நேரம் உங்கள்ட்ட வர கேள்வி இருந்தால் தொடுங்கள், நிறைய எங்களோட இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கேள்விகளை தொடுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது, பேசுவோம். வேந்தரண்ணா, உங்கள்ட்ட ஹரிசண்ணா எதுவும் கேள்வி இருக்கோ அல்லது வேந்தரண்ணா? நான் பிறகு கதைக்கிறேன், நீங்க மற்றாக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, அதுக்கு பிறகு நான் கதைக்கிறேன். நன்றியா. கதிரண்ணா, என்னென்னா நாங்கள் முதல் ஒரு வேறு உரையாடல்கள்ன்றாங்க, திரும்ப இப்போ இதுக்குள்ளே வந்துட்டாவடியா நான் திரும்ப இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உங்களோட பாதைக்கு, உங்களோட வேலை, இப்போ இந்த பயணத்துக்கு, எங்களுடைய இந்த ஐநா சபை விவகாரம் பயணத்துக்கு இந்த நாம் தமிழர் கட்சி எந்த வழியில் இடையூறாக இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க, எங்களுக்கு இடையூறாக உதாரணத்துக்கு அது சொன்னீங்க. எப்படின்னா மக்கள் எல்லாம் அங்கே ஓடுங்க மாநாட்டுக்கு, எங்கட மக்களில் பிள்ளையோ தவிர அவரில் பிள்ளை இல்லை தானே கதிரண்ணா? இல்லை, என்னண்டா நீங்கள் இதில் அவர் செய்கிற பிழைய தம்பி, அவர் செய்கிற மிக பெரும் பிழை என்னென்றால், நாங்கள் எல்லோரும் ஒன்று என்பது, எங்களுடைய தலைவர் என்பது, ஈழத்தினுடைய தலைவர் என்று சொல்லும்போது முதலில் அடையாளப்படுத்த வேண்டும். என் ஈழத்தினுடைய தலைவர் என் சித்தப்பாவின் பிள்ளை, நான் சொல்லுவேன் பாருங்கள், என் தமிழ்நாட்டில் இருப்பது என் பெரியப்பாவின் பிள்ளை என்று அடையாளப்படுத்துவேன். ஏன் அடையாளப்படுத்துறேன் என்றால், அது என் பெரியப்பாவின் பிள்ளை, அவர்களுடைய தலைவர்கள் வேறு, அவருடைய வரலாறு வேறு, நான் திருட முடியாது. இப்ப நீங்கள் ஒரு விடயம் சொல்றீங்கள் என்றால், தேசிய தலைவர் உலகத் தலைவர் என்று நீங்கள் பிரகடனம் செய்தீர்கள் என்றால், சரியான ஒரு 46/1 தீர்மானம், 49/60 தீர்மானம், 51/210 தீர்மானங்கள் எல்லாமே தேசிய தலைவர் மீது வைக்கப்பட்ட அத்தனை பயங்கரவாத எண்ணங்களும் நிலம், நீர், மக்கள் சார்ந்த விடயங்களை உள்ளடக்கிய பயங்கரவாத நடவடிக்கைகளும் இறுதியாக பெறப்பட்ட உத்தி தீர்மானங்களும் நிஜமாக்கப்படும். இதை நான் உடைச்சறியோன்னு நினைக்கிறேன். நான் தேசிய தலைவர் என்கின்ற மகுடம் என் மண்ணுக்காக மட்டும் நின்றது, நீ கொண்டு வந்த தீர்மானங்கள் அத்தனையும் பொய் என்று கொண்டு நிற்கிறேன். எங்களை அழிப்பதற்காக ஒவ்வொரு நாடுகளும் உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மக்கள் நீங்கள் என்று தவறு மன்னிக்க சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். குறிப்பிட்டவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அண்ணா உலகத் தலைவர்கள் என்கிறார்கள். அப்போ சர்வதேசம் பயந்து எங்களை அழித்தது சரியென்று நீங்களே ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், இல்லை, அவர் எங்களுக்கான சத்திய பிரமாணத்தை வைத்திருந்தார், இந்த மண், இந்த எல்லையை விட்டு நாங்கள் தாண்டக்கூடாது என்று. அப்ப இங்கேயும் எங்களை தோற்கடிக்கின்றார்கள். சர்வதேசம் விதித்த விலையை, இந்தியா விதித்த விலையை இங்கே நிவர்த்தியாக்கப்படுகிறது. அதுக்கு அவர்கள் பரிகாரம் தேடுகின்றார்கள்.
அது நீங்கள் படிக்கும்போது தயவு செய்து படிங்கள். 40 எழுதிக்கொள் தரனிடம் வேண்டுங்கள். 46 கீழ் 51 தீர்மானம் 1991. இதுதான் முதலாவதாக பயங்கரவாத தடை சட்டங்களோடு